என்னது? இதோ இந்த இலையை தொட்டு பாரு. இந்த கடையில் ரெடிமேடாக வச்சுருப்பாங்களே பிளாஸ்டிக்கு, அதே மாதிரி இருக்குது. தொட்டு பாரு வந்தீங்களா? ஆமாடா, ரெடிமேட் மாதிரியா இருக்கா? ஆனால் அது ஒரிஜினல் இல்லை. ஒரிஜினல் இல்லையா? ஆமாம், இந்த பாரு ஒரிஜினல் இல்லை. ஓ, ஒரிஜினல் இலையா? ஓ, வீட்டுக்கு அளவுக்கு வைப்பாங்களே கடை ஷாப்புக்கெலாம், அந்த வைக்கிற மாதிரி டெமோ மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்ப டெக்னிக்ஸாக இருக்குது. ஓ, காது அடைச்சிக்கிச்சு, பேசுகிறதே தெரியல. ஏதோ பாதி கோயில் வந்துட்டோம். இப்போ பாருங்கள், ரொம்ப நாளாக இது இங்கே தான் இருக்குது போல். எப்படியும் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் இருக்குமா இருக்கலாம். நம்ம வந்து சொந்த வீடு கட்டணுன்றதுக்காண்டி, வேண்டியதுக்காண்டி இந்த கல்லை அடிக்க வச்சுருக்காங்க. தெரியுதா? அவ்வளோதான். இது பண்ணி வச்சா கண்டிப்பாக நடக்குன்றது ஒரு ஐதீகம் அப்படின்னு நம்புகிறாங்க இந்த ஊர் மக்கள். அப்படின்னு வழி அவருக்கு முடியல, அதனால் அந்த இதில் வளர்றான். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க. நம்ம உட்காந்துருக்கோம் பாரு மேலே மரம். ஆமாம், இதுதான் பாதாம் மரம். பாதாம் மரமா? ஆமாம், இலை அதோட இலை இப்படி தான் இருக்கும். அதுக்கு கீழே இந்த ஒரு சிலை இருக்குது பார்த்தியா? இது ரொம்ப வசீகரமானது. அதாவது இது அதுவாக உருவானதா இல்லை யாராவது நட்டு வச்சு வளர்ந்துச்சான்றது யாருக்குமே தெரியாது. எக்ஸ்ட்ரீமில் போயிட்டான். சொல்லி எது வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஷார்ட் இடங்களை பார்க்குறப்ப தெரியும்ல, அதை வச்சு நான் சொன்னேன். இப்போலாமா கோயிலுக்கு போவா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இதே மேலே போய் சாமியை கும்பிட்டுட்டு நம்மளை போய் கிளம்பிடுவோம். விட்டுட்டு போயிட்டான், தனியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம கோயில் வந்துடுவோம். எல்லாரும் போய் வீடு எடுப்பாங்களா? அந்த சிவன் நாங்கள் இருக்கு பார்த்தல, அதுதான் மலை உச்சியில் இருக்காது சிவனு. அதுக்கு வந்து அது இல்லாத ஏறி போகணும். போகலாம் இறங்குறப்ப. அதுதான் ரொம்ப ஃபேமஸானது இங்கே இருக்கிறத விட. அவர் தான் முத உருவானவர் இந்த மலைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். பண்ணு ரொம்ப நேரமாக சொல்கிறேன். கோயில் வந்து பாருங்க, அதான் வந்துட்டோம்டா கோயிலுக்கு. திருமலையில் இருக்க சிவன் வந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு சிவன். அப்போ இந்த மூலிகையெல்லாம் தேடி வந்து இந்த சிவனடியார்கள், சித்தர்கள், அகத்தியர்கள் அவங்க தேடி வந்த இடத்துல இங்கே தவம் வந்திருக்காங்க. தவம் வந்த இடத்துல புதிய சிவனை அந்த இடத்துல வழிபாடு செய்யணும்னு சொல்லி இந்த சிவனை வந்து புருஷனை பண்ணி வச்சார் அகத்தியர். அகத்தியரில் அந்த 12 சித்தர்கள்லையும் ஒரு உணர்வை வந்து அந்த இதை வச்சுருக்காங்க. அந்த அவர் வந்து அகத்தியர். அதுக்கு வந்து புருஷனை பண்ணி வைக்கிறார் பார்த்தீங்களா, அந்த சிவலிங்கத்தை. அதுதான் அந்த சிவலிங்கத்தை புருஷனை பண்ணி வச்சார். 500 ஆண்டுகள். ஆனால் அதுக்கு முந்தின ஆண்டுகளும் உண்டு. 500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு சிவன் தான் அது. வெள்ளி ஆண்டு சொல்கிறது. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன்டா. உண்மையிலே தேக்க மரம் தான். பார்த்தீங்கன்னா மலை 2 மலை இல்லை, 4 மலைக்கு இடையில ஒரு ரோடு. அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் நல்லா இருக்குல்ல. ஊட்டியில் தொட்டப்பட்டா போனால் கூட அப்படி இருக்காது. இங்கே அப்படி அவ்வளோ அருமையாக இருக்கு. உள்ளக்க காட்டுக்குள்ள ஒரு ஜீவசமாதி இருக்கு, அங்கே போவோமா? ஏடா மேலே கீழே இறங்குறது இல்லை, அது கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்குன்றது. நல்ல பள்ளத்தில் வச்சுருப்பாங்க. இனிமேல் என்ன இறங்கி ஏற விடுறியா? வயசான காலத்தில் போ, அரிச்சு பொறிச்சு அவிச்சு சாப்பிட்ருவாங்க. யாரா? காட்டுவாசியா? இது சொன்ன கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த லிங்கம் தான் ரொம்ப வசீகரமானது. இந்த தண்ணி விழுகிறோட அந்த சைடு இருந்துருங்க. ஓ, இது ஒருத்தங்களா தண்ணி வடியுது பார்த்தீங்களா, அது அங்கிட்டு இருந்துருக்கு. ரொம்ப பின்னாடி நிற்கும். அப்போ இந்த சைடில் இருந்து கட்டியிருக்காங்க. அங்கிட்டு இருந்து செஞ்சு தான் வச்சுருக்காங்க.
டல்லா தெரியுமானே இப்போ வந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க நல்லா மூமெண்ட் ஏய் எப்படி இருக்கு பாத்தியா? இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல மழையே பெய்யலை, ஆனால் அங்கே மழை எப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. போகலாம் கிளம்பலாம் ஆ வாங்க. வாங்க. பார்த்து இருங்க வாங்க. அதாவது ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த பார்க்குக்கு வந்தோம். ஆமாம், எனக்கு ஆனா ரொம்ப இப்போ- ஆசையாக இருந்துச்சு. கடைசியில் ஏமாத்தி ஏன் இப்படி பண்ணுற? என்னடா பண்ணேன், சீசாவில் விளாட்லாட்டு வந்தா பாயிண்ட்லாம் பார்க்கலான்னு கடைசியில் ஆப்பு வச்சுட்டேன். இது வந்து எப்பயுமே வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குமா, ஓப்பன் பண்ண மாட்டாங்களாம். இதை திறந்து விட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். உள்ளக்க என்ன என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் இது வந்து எப்பயுமே இப்படி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கடைசியில் பூட்டி வச்சுருக்காங்க. இதை ஏதாவது ஒன்று பார்த்து திறந்து விடுங்க. கோயிலிருந்து நம்ம ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடம்தான் சிறுமலை என்ட்ரன்ஸ்லேயே இருக்க சிறுமலை கெஸ்ட் ஹவுஸ். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஊஞ்சல் பங்களா. நம்ம தமிழ் சினிமாவில் இருக்க பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் இங்கே தான் வந்து தங்குவாங்க. இங்கே ப்ரைஸ்லாம் ரொம்ப லோவாகவே தான் இருக்கும். சப்போஸ் நீங்களும் சிறுமலைக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து தங்கி பாருங்கள், உங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கும். கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இருக்க ரூமில் கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு தங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இவனுக்கே தெரியாத ஒரு பிளேஸுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். ஆனால் இவன்கிட்ட இன்னும் நான் அதை சொல்லலை. இன்னும் அதுக்கப்புறம் தான் எப்படி எக்ஸைட்மெண்ட் ஆகுறான் சர்ப்ரைஸில் அப்படின்றத பார்ப்போம். நான் வந்து இப்போ இந்த ஒரு பிளேஸ்க்கு சொல்லியிருந்தேன்ல சர்ப்ரைஸ்னு, இப்போ அந்த பிளேஸுக்கு போகிறோம். அதுக்காக இப்போ கிளம்புடா அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து இவங்க வர மாட்டுறாங்க, இன்னும் கிளம்ப மாட்டுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படின்னு தெரியல, போவோமா என்னன்னு தெரியல. போவோம், கண்டிப்பாக போவோம், பார்ப்போம் என்ன. ரொம்ப நல்லா இருக்குது பிளேஸு. நவம்பர் டிசம்பர் ஃபுல் மிஸ்டாக தான் இருக்கும். ஃபுல்லாமே அங்கே நார்மலாக வந்து ரஷ்ஷாக இருக்கும் இங்கே ஃபுல்லாமே. முன்னாடி வந்து வீடியோவில் வருவீங்க. இவர் தான் நம்ம காட்டேஜோட இன்சார்ஜு, சூப்பர்வைசரு, மேனேஜரு, எல்லாமே இவர் தான். கேட்டு தான் இவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே போடுறேன். நீங்கள் வந்து சிறுமலைக்கு வந்தால் கண்டிப்பாக அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். பேர் வந்து சந்துரு, உங்களை நல்லா பார்த்துக்குவாப்பில் கண்டிப்பாக. எல்லாம். எங்கே போகிறானே? ஸோ போன ஒரு ஸ்கைலாண்டுக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம. ஆ, ஒரு ஸ்கைலாண்டு பக்கத்தில் தான் ஃபுல்லாமே அட்வென்ச்சர் பார்க் மாதிரி இருக்கும். ஃபுல்லாமே எல்லாமே நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் எல்லாத்தையும். ஓகே. எங்கே இன்னும் எவ்வளோ தூரம்? அவ்வளோதான் வந்து ஒரு 10 மீட்டர் வந்துட்டோம் பக்கத்தில். 10 மீட்டர். ஓகே கேஸ் உள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்கலாம். வெள்ளி சாட்டர்டே சண்டே மட்டும் தான் ஃபுல்லாமே வந்து இங்கே ஃபுல்லாக கெஸ்ட்டு ஃபுல்லாக இருப்பாங்க. சரி சரி. அங்கே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுமலையில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஸ்கைலேண்ட் அப்படின்னு சொல்கிற பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப அதிகமான விளையாட்டுகள் இருக்குது. நீங்கள் கிட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக விளையாடலாம். ஃபேமிலியோட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அடுத்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
நான் ஏறி காமிக்கிட்டா ஆ ஏறி காமிக்கிட்டா ஆமாம், அண்ணன் ஏற்கனவே ஆர்மியில் இருந்தவர், அதனால் இப்போ ஏற போகிறாரு. அவரால் இப்போதைக்கு கொஞ்சம் மூச்சு வாங்க முடியல, அதனால் நம்ம அடுத்தது போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது போல மலையில். ஆமாம், அதனால் அவரால் ஏற முடியல. அடுத்து வந்து எங்கடா போகிறோம்? அடுத்து எங்கே போகிறோம்? யாருக்கு எங்கே போகிறோன்னே தெரியல. அப்படியே நல்லா இருக்குது பார்க்கு சுற்றி பார்க்குறதுக்கு. நிறைய பேர் நல்லா ஃபேமிலிஸோட குழந்தைங்களோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு எதுவுமே கிடையாது, சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும். ஜிப்லைன் இருக்கு. ஜிப்லைன் இருக்கா? ஜிப்லைன் எங்கே இருக்குது சந்திரோ சார்? ஜிப்லைன் இருக்கு. அந்த மாதிரி அங்கே ஒரு பலூன் வந்து உருட்டி விடுவாங்க. அடுத்தது தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி. ஓ, உருட்டி விடுவோம். பலூன்லேருந்து உருட்டி விட்டா எங்கே வரைக்கும் போகும்? கீழே வரைக்கும் போகும். கீழே வரைக்கும் போயிருமா? மலையோட அடிவார வரைக்கும் போயிருமா? என்ன ராக்கெட்டா எங்கே வரைக்கும் போகும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. அப்படி பார்க்க வரீங்களா? ஸ்டார் ஃப்ரூட்டா? ஸ்டார் வாங்கினே. இது இன்னும் பழுக்கல. ரெட் எல்லோ கலர் ஆகும். எல்லோ கலர் ஆகுமா? ஸ்டார் ரூட்டும் அதுக்கு பேர். எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஃப்ரூட்டா? ஸ்டார் ஃப்ரூட். சந்திரபாய் போய் காட்டுங்க. சந்திரபாய் ஒரு பாய் ஒரு ரைட் போய் காட்டுங்க எப்படி இருக்குன்னு. மழை பெஞ்சிட்டு இருக்கு சிறுமலையில். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பர்மா பிரிட்ஜ். தள்ளிக்கங்க சந்திரபாய். நண்பர்களே, ஃபேமிலியோட நல்லா மாதிரியே பேசுகிறேன். ஆனால் இப்போ காயா இருக்கு. ஒரு மாதம் வந்துருமாண்ணே. வந்துடும். 10-15 தான் வந்துடும். ஏன் இல்லை, அப்படி என்ன ஸ்பெஷல்? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ சந்திரபாய் நமக்கு 10 டேஸில் கீழே பார்சல் பண்ணி அனுப்புவார் திண்டுக்கலுக்கு. ஆமாம், பெரிய மண்டல பார்த்தேன். ஹரிகரன் சார் போயிட்டு வாங்க சார். நீங்களும் பயமா இருக்கா? ரோப் பண்ணியிருக்காங்க, கீழே விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி எங்க அந்த தம்பியை காணா? ப்ளூ சட்டை. எனக்கு இது ரொம்ப நேரம் விளாடணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு நான் உட்கார்றதுக்கு மாதிரி இடம். போக முடியாது, மழை பெய்யுதுல்ல. வேணா ஜம்பிங் வேணாம். பட்டை பிரியாணிக்கெலாம் போடுவோம்ல, அந்த பட்டை. இது வாசனை பண்ணி உங்களுக்கு அப்படியே தெரியும். பிரியாணி போடுறது இதுதான் பிரியாணியில் ஃபுல்லாமே தயாரிப்பாங்க ஃபுல்லாக. அப்போ இதை வந்து பிடிச்சி காய வச்சு ஃபுல்லாக வந்து மேக் பண்ணி ஃபுல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. காய வச்சு எல்லாமே பேக் பண்ணுறோன்னா பேக் பண்ணுவாங்கல்ல, பேக் பண்ணி நம்ம இது பண்ணுவாங்கல்ல ஃபுல்லாக நிறைய. யாரும் வரீங்களா? பேட்டரி இல்லைன்னு சொன்னாங்களே. போட்டு போயிட்டு அந்த ஒரு வீடியோவில் இல்லை இல்லை சரி போகலாமா? வாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகலை கைஸ். பேட்டரி போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மழையில் நினைச்சனால ஸ்டார்ட் ஆகலை கூட. மழையில் ஸ்டார்ட் ஆகலாம். நீ ஊட்டில் ஸ்டார்ட் ஆகலாம். ஏறி உட்காந்து அதில் சொல்கிறேன். பேட்டரி போச்சு. உங்களே கிட்ஸ் விளாட்றதுக்கு இந்த பார்க் வந்து ரொம்ப ஒர்த்து தான். வீக்கெண்டில் வரலாம். வீக்கெண்டில் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் போல ஃபேமிலியோட. ரொம்ப க்ரௌட் அதிகமான பார்க்கு. நாங்கள் இப்போ லேட்டாக வந்தனால கொஞ்சம் கம்மி. நம்ம நாங்கள் உள்ளே வரப்பே ஒரு 4-5-6 ஃபேமிலி உள்ளே இருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஒரு குட்டி டீ சாப்பிட்டு எல்லோரும் அட்டனை முடிக்க போகிறோம். முடிக்க போகிறோம்ல, இனிமே தான் ஆரம்பம். அதனால் அடுத்தடுத்த விளாகில் சந்திப்போம். டீ காஃபி. அதாவது இப்போ என்னென்னா, டீ குடிக்கலான்னு கடைக்கு போனோம். லேட்டானதுனால கடையும் வந்து பால் இல்லைன்ட்டாங்க. அதனால் இப்போ திருப்பி நடந்து அந்த காட்டேஜுக்கு போகிறோம். சிறுமலை கெஸ்ட் ஹவுஸ் அதுக்கு போயிட்டு அப்படியே ஒரு பிளாக் டீ சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் டு நம்ம திண்டுக்கலுக்கு வரப்போகிறோம். டெவலப்ஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம கிளம்பிட்டோம். சரி கண்டிப்பாக பண்ணுறோம். வாங்க. கண்டிப்பாக மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பித்தோம். போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்தோம். மலை அடிவாரம் போனோம். அங்கே ஒரு கடை இருந்துச்சு. அங்கே பார்த்தா ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா கடை பேர் வந்து அன்னைஸ் த கார்டன் கேட் கஃபே.
இங்கே வந்து 3 வருஷமாக இருக்குது. நம்மள சிறுமலை அடிவாரத்தில் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லெட்டு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சிக்கன் நக்கட்ஸு, சிக்கன் கட்லெட்டு, வேறு ஃப்ரைடு சிக்கன் விங்ஸு, லெக்கு, இளநீ சர்பத்து, மொஜிட்டோஸு, மில்க் ஷேக்கு, டீயில் வந்து ஏலக்காய் டீ, இஞ்சி டீ, லெமன், மசாலா டீ. கடைக்காரன் என்ன சொன்னார், ஒரு புதுசாக ஒரு பொடியில் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதையும் போய் பார்த்துட்டு லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு இஞ்சி டீயை குடிச்சிட்டு அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். நீங்களும் சிறுமலைக்கு வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அதில் எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் வந்து மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டாவும் திருநெல்வேலி ஒரிஜினல் அல்வாவும் தான். மீண்டும் அடுத்த விளாக்ஸில் சந்திப்போம் விரைவில்.